இந்த ப்ராப்ளம் பாருங்க. The ratio of the volumes of a cylinder, a cone and a sphere, if each has the same diameter and same height is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. விட்டம் மற்றும் உயரம் ஒரே மாதிரி இருக்கு. உருளை, கூம்பு மற்றும் கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல வந்து கொடுத்திருக்கிறத வந்து நம்ம சிலிண்டர், கோன், அதுக்கப்புறமா ஸ்பியர் இதோடைய வால்யூம் ஃபார்முலா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் டயாமீட்டர் சேம் ஹைட், அதாவது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் அப்படின்னா என்னது 2r. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ அப்படியே வரிசை எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டருடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சிலிண்டரோட வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்து வந்து கோன், கோனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 3 ஈஸ்ட். அடுத்து ஸ்பியர், ஸ்பியருடைய வால்யூம் வந்து 4/3 இன்டு பை ஆர் கியூப். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த 3 வந்து இங்க வரும். 3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈஸ்ட் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈஸ்ட் 4 பை ஆர் கியூப் இந்த மாதிரி வரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2r. இது நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஹெச் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம 2r போடணும். 2r இஸ் ஆர் ஸ்கொயர் ஹெச் இஸ் இருக்கிற இடத்துல 2r ஈஸ்ட் 4r கியூப். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆர் கியூப் வந்துடும். ஸோ ஆர் கியூப் வந்து மொத்தமா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 இருக்கு 6 ஈஸ்ட், இங்கேயும் 2 இருக்கு 2 ஈஸ்ட் 4 இந்த மாதிரி வரும். இந்த டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 ஈஸ்ட் 1 ஈஸ்ட் 2. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 3 ஈஸ்ட் 1 ஈஸ்ட் 2. அவ்வளவுதான்.